கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடுகிற விதத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்வளவோ முறை காலையில் எழுந்த உடனேயோ இல்லை டியூரிங் த டேல வந்து எப்படி கர்த்தரை தேடலாம், எம்மாதிரியாக கர்த்தர் நம்மை தேட வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கேரக்டரை எடுத்திருக்கேன் நான், ப்ளஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த கேரக்டரை எடுத்தது வந்து ஒன்று வந்து காயின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதியாகமம் 4வது முறை 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வந்து காயின் கர்த்தரை அணுகிய விதம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய காணிக்கைகளாகிய பழங்களை கொண்டு வந்திருந்தான். ரைட். தன்னுடைய நிலத்தின் கனிகளை அவன் கொண்டு வந்திருந்தான். காயினையும் அவன் கனிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா அவன் வந்து கர்த்தரை தேடக்கூடிய விதத்தில் தேடவில்லை. தன்னுடைய கைகளின் கிரியைகளின் மூலமாக கர்த்தரை தேட வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர் தான் இந்த நபர். ஸோ ஆனால் அவனுடைய சகோதரன் ஆபேல் எப்படி பார்த்தான்னா, கர்த்தரை வந்து மந்தை ஈற்றுகளில் ஒரு ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக கர்த்தரை தேடினான். தான் பாவி என்று உணர்ந்து அவன் தேடிய விதம். ஸோ உடனே காயினுக்கு என்ன ஆச்சுன்னா, 2 விதமாச்சு. ஒன்று வந்து முகநாடி வேறுபட்டது, இன்னொன்று வந்து அவனுக்கு எரிச்சல், கோபம் அதிகமாக வந்தது. அப்பொழுது காயினை கர்த்தர் பார்த்து என்ன சொல்றான்னு பாருங்க. 4வது அதிகாரம் 6வது வசனம். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கர்த்தரை தேடக்கூடிய விதம் இம்மாதிரியாக இருக்கலாம். ஸோ என்னுடைய கைகளின் கிரியைகளையோ, என்னுடைய நான் இன்னைக்கு பெட்டராக இருந்தேன், நான் என்னுடைய கிஃப்ட்ஸோ இல்லை என்னுடைய டேலண்ட்ஸ் மூலியமாகவோ அம்மாதிரியாக இருக்கலாம். பட் ஆனால் அவர் எப்படி பார்க்குறாருன்றத நம்ம பார்த்தோம். யோவான் 6வது அதிகாரம் ஒரு சில நபர்கள் கர்த்தரை தேடின விதம் எப்படி இருந்ததுன்னா, அவர் கொடுத்த உணவின் நிமித்தமாக, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக அவரை தேடி வந்தாங்க. ஸோ அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, 6வது அதிகாரம் 26வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கண்ட அற்புதங்களை நாளல்ல என்னை தேடி வருவது, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய போஜனத்திற்காகவே உங்களுடைய கிரியைகளை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு முந்தி கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். அதை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ இந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா, வெறும் ஆசீர்வாதத்தின் ரீதியாக இந்த நபர்கள் கடவுளை தேடணும்னு ஆசைப்பட்ட போது அவர் வந்து விசுவாசத்தை கேட்டார். உடனே அவங்க கேட்குறாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. ஸோ நமக்கும் கர்த்தருக்கும் தேடுற விதத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம். ரைட். ஸோ அது காயினுடைய வழியில் இருந்தாலும் சரி, அந்த விசுவாசத்தை கடவுள் பார்த்தாரு இந்த ஜனங்கள்லையும். ஸோ எந்த டைம்லேயும் சரி, எந்த நாள்லேயும் சரி, நம்ம கடவுளை பார்க்கும் பொழுது அவரை விசுவாசத்தோட பார்க்குறோம். எந்த மாதிரியான விசுவாசம்? நம்மளுடைய பாவத்திற்கு மரித்த இரட்சகர், நம்மளுடைய பிதா, நம்ம என்றென்றைக்கும் கைவிடாத கர்த்தர், நமக்காக இருக்கக்கூடியவர். ஸோ இந்த விசுவாசங்களுக்கு மத்தியிலே, விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரை தேடும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? எபிரேயர் 11:6 இது எனக்கு பிரீத்தியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றார். தேங்க்யூ ஸோ மச்.